Future Vision Study Center, Salem. So, இப்போ நம்ம previous classes-ல என்ன பார்த்தோம் அப்படின்னா statistics 2ல distributions, theoretical distributions பார்த்துட்டு இருக்கோம். அதுல discrete type of distributions நம்ம list out பண்ணோம். next நம்ம continuous type of distributions list out பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அதுல இருந்து one by one நம்ம elaborate-ஆ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். first நம்ம binomial distributions பார்த்தோம். So binomial distribution நம்ம என்ன பார்த்தோம் இல்லையா? So next நம்ம இப்ப பார்க்க போறது Poisson distribution. next நம்ம பார்க்க போறது Poisson distribution. Poisson distributions. This distributions is this distributions are used to very rare cases. ஓகேங்களா? the distributions யூஸ் பண்றது அப்படிங்கிறது very rare-ஆ தான் இருக்கும் actually. இது எப்போ அப்படி இதை பத்தி இந்த யார் first நம்ம Poisson distribution is discovered by the Simpson Poisson. ஓகேவா? French mathematician தான் நம்ம இதை வந்து இது டிஸ்கிரைப் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா French mathematician. ஓகேங்களா? சிம்சன் பாய்சான் அப்படிங்கிறவர் தான். எப்போ அப்படின்னா பாய்சான் அப்படிங்கிறவர் தான் இதை ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எப்போ அப்படின்னா in 1837ல இன்ட்ரடியூஸ்ல சிம்சன் பாய்சான் அப்படிங்கிறவர் தான் இதை என்ன பண்ணியிருக்காரு, இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இஸ் a French mathematician. ஓகேங்களா? This distributions is very rare cases are applied with. ஓகேங்களா? இந்த distributions நம்ம எப்படின்னா ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய கேசஸ் தான் நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த distributions எப்போ அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் binomial distributions அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். ஸோ அங்கே அப்படிங்கிறது சாம்பிள் சைஸஸ் சொல்லி ஆக்சுவலி கொடுத்த அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல பெராமீட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, n பைனாமியலுக்கு என்னன்னு பார்த்தோம், n பின்னு பார்த்தோம் இல்லையா. n அப்படிங்கிறது அந்த இடத்துல எப்படிங்கிறது, ஸோ n அப்படிங்கிறது வெரி ஸ்மால் டேர்ம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இங்கே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம என்ன பண்ண போறோம், n இஸ் வெரி லார்ஜ் டேர்ம். ஓகேங்களா? n இஸ் வெரி லார்ஜ் டேர்மா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம், லிமிட்டிங் கேசஸா நம்ம இதை பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வெரி ரேர் கேசஸ். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி ரேர் கேசஸ்லாம் நம்ம இங்கே அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கேசஸ் சொல்றோம் அப்படின்னா 1 இயர்ல ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர் எடுத்துக்கிறோம். அந்த 1 இயர்ல ஏர் ஆக்சிடென்ட், அதாவது ஃபிளைட் சொல்றோம் இல்லையா, ஃபிளைட் ஆக்சிடென்ட், அந்த ஏர் ஆக்சிடென்ட்டை கவுண்ட் பண்றது. இல்லைன்னா ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்க்ரூ மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனில ஒரு பாக்ஸஸ்ல 100 ஸ்க்ரூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ஸ்க்ரூஸ்ல இருந்து நம்ம எத்தனை டிஃபெக்டிவ்னஸ் இருக்கு, எத்தனை டிஃபெக்டிவ் ஸ்க்ரூஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம மெஷர் பண்றது. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ஒரு புக், என்டையர் புக் டைப்பிங் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு புக் எடுத்துக்கிறோம். அந்த புக்ல பேஜுக்கு எவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ஸ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு புக்கு கூடிய மிஸ்டேக்ஸோட மெஷர்மெண்ட்ஸா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்டன் டைமிங்ல சர்டன் பீரியட்ல சூசைட் in the city, ஒரு சிட்டில நம்ம சூசைட் ஆர் டெத் அதோட கவுண்டை நம்ம மெஷர் பண்றது. ஸோ சர்டன் டைமிங்ல ஹார்ட் அட்டாக்கோட டெத்தோட லெவலை சொல்றது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேர் கேசஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் சிம்சன், the French mathematician Simpson Poisson அப்படிங்கிறவரு டிஸ்கவர் பண்ணாரு. எப்போ அப்படின்னா 1837ல தான் இது டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ the Simpson Poisson அப்படிங்கிற ஒரு French mathematician தான். ஓகேங்களா? ஸோ இதோட பெராமீட்டர்ஸை நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா அங்கே நம்ம என்ன பண்ண போறோம், only when used the single parameter that is called the lambda அப்படிங்கிற ஒரு பெராமீட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அங்கே யூஸ் பண்ணக்கூடிய பெராமீட்டர்ஸ் only lambda அப்படிங்கிற ஒரு பெராமீட்டர் தான் யூஸ் பண்ண போறோம். இதோட லிமிட்டிங் கேசஸ், ஓகே, இதோட லிமிட்டிங் கேசஸ் ஃபார் தி binomial Poisson distribution is a limiting case of the binomial distributions. for the conditions நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா binomial or Poisson distributions ஓட அதுல இருந்து பேஸ் பண்ண ஃபார்ம் ஆஃப் த binomial distributions. இந்த கண்டிஷன் இஸ், இந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா n tends to infinity, nearly infinity, என்னங்கிறது வெரி லார்ஜ் க்ளோஸ் டு அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், n is very large, n is very large, n tends to infinity அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் சொல்ற டேர்ம் சொல்றோம் இல்லையா, தட் இஸ் p சொல்றோம் இல்லையா, p is approaches to 0 க்கு nearly 0, very very small, அதுதான் nearly 0 அப்படிங்கிறது, it's a very small. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன். ஸோ இதில் NP அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்துப்போம், லாம்டான்னு எடுத்துப்போம். இதில் லாம்டா அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 0, இஸ் அ பாசிட்டிவ் ரியல் நம்பர். இது எப்படி இருக்கும், இந்த வேல்யூ எப்படி இருக்கும், லாம்டாவோட வேல்யூ பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருக்கும். இட்ஸ் அ பாசிட்டிவ் ரியல் நம்பர். பாசிட்டிவ் ரியல் நம்பர் ஆகும். This is all conditions. ஓகேங்களா? n tends to nearly large term அப்படிங்கிறது தான் this tends to infinity அப்படின்னு சொல்றோம். இன்ஃபினிட்டி நகர்கிறது, என்னோட வேல்யூ இன்ஃபினிட்டி, அதாவது இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் டேர்முக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். p is a very small. ப்ராபபிலிட்டி ஆஃப் தி p அப்படிங்கிறது என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் சொல்றோம் இல்லையா, இஸ் a very small அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்றோம். நெக்ஸ்ட் np அப்படிங்கிறது தட் இஸ் a mean சொல்றோம் இல்லையா, தட் இஸ் மீன், அதோட பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் சொல்லியிருப்போம் இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா. இப்போ லாம்டாங்கிறது எப்படி இருக்கும், வெரி பாசிட்டிவ் ரியல் நம்பர், இஸ் a பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஓகேங்களா? தட் இஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனாக தெரிஞ்சுக்கோங்க. எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, யார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியன், அதுக்கான கண்டிஷன் சஃபிஷியன்ட் கண்டிஷன் பார்த்தோம். ஸோ லாம்டா அப்படிங்கிறது ஒன்லி ஒன் த பாராமீட்டர்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். லாம்டா அப்படிங்கிறது ஒன்லி ஒன் பாராமீட்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், தட் இஸ் p of x. இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, தட் இஸ் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் x which is equal to p of x is equal to, நம்ம இதை எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, that is e power minus lambda into lambda power x divided by x factorial, which பாருங்க x is equal to 0 1 2 etc 0 1 2 etc if and lambda is greater than 0 வா இருக்கும். is lambda is greater than 0. ஓகேங்களா? is a probability mass function of the, so probability mass function of the Poisson distribution. Probability mass function of the Poisson distribution. இங்க where lambda is a parameter of the Poisson distribution. Lambda அப்படிங்கிறது parameter of the Poisson distributions. ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொன்னோம், 1 இயர்க்குள்ள நம்ம கூடிய ஏர் ஆக்சிடென்ட் ஆகட்டும். ஓகேங்களா? ஏர் ஆக்சிடென்ட் ப்ளஸ் வேற எப்படி அடிஷனலாக சொல்லலாம் அப்படின்னா, சூசைட் சர்டன் பீரியடுக்குள்ள எடுத்துக்கூடிய ஒரு சிட்டியில் சூசைடாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் அட்டாக்ல டெத் ஆகக்கூடிய பர்சன்ஸோட கவுண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ டைப்பிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு புக்கில் பேஜஸ்க்கு எவ்வளோ மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறதா இருக்கலாம். ஸோ ஓகேவா, ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனியில் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்க்ரூஸ், டிஃபெக்டிவ் ஸ்க்ரூஸை மெஷர் பண்ணுறதா இருக்கும். இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட எக்ஸாம்பிள் தான் சொன்னோம். அதை இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இட்ஸ் வெரி 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 ரேர் கேசஸ். ஓகேங்களா? இஸ் வைட்லி யூஸ்டு, இஸ் வெரி, இந்த நம்ம என்ன சொல்லுவோம், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி சொல்கிறோம், இஸ் வெரி வைட்லி யூஸ்டு, very widely used. ரொம்ப பரவலாக, ரொம்ப ரேராக தான் நம்ம ஆக்சுவலி பரவலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் நம்ம இதை என்ன சொல்லுவோம். ஆக்சுவலி நம்ம இதை தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட சம் சர்டன் ரிசல்ட்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கான ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ரிசல்ட்ஸ் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாருங்க. இதோட ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்குறப்போ, ஃபர்ஸ்ட் ரிசல்ட், ஃபர்ஸ்ட் ஒன் மீன். நம்ம மீன் ஆக்சுவலி பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் என்னன்னு தெரியும் இல்லையா, தட் இஸ் மீன் இஸ் ஈக்குவல் டு
மீனோட வேல்யூ என்னவா இருக்கும் லாம்டாவா இருக்கும் அண்ட் வேரியன்ஸ் ஆல்சோ லாம்டா ஓகேங்களா அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னவா இருக்கணும் அண்ட் இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா தட் இஸ் ரூட் ஆஃப் லாம்டா அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் மீன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் தட் இஸ் எ லாம்டா அதை நம்ம எப்படி நம்ம பைனாமியலோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் என்பி இஸ் ஈக்குவல் டு இதே வேரியன்ஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு பாய்ஸான கேட்குற பாய்ஸஸில் இருந்தால் என்பியோட வேல்யூ லாம்டான்னு எடுத்துக்கும் இப்போ என்பி கியூவோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் லாம்டா வேரியன்ஸோட வேல்யூ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம் ஓகேப்பா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது இஸ் அ ரூட் ஆஃப் த லாம்டா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோடோட வேல்யூ சொல்ல போகிறோம் நெக்ஸ்ட் மீன் வேரியன்ஸ் சொல்லிட்டு இல்லையா நெக்ஸ்ட் நம்ம மோட் பார்க்கலாம் மோட் பாருங்க மோட்ல நம்ம ரெண்டு கேட்டகரியை சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் மோட்ல லாம்டா அப்படிங்கிறது லாம்டா இஸ் இன்டீஜர் அது லாம்டா ஈஸியா இன்டீஜர் லாம்டா வந்து இன்டீஜரா இருந்தது அப்படின்னா ஸோ அப்போ என்னவா இருக்கும் லாம்டா ஒரு இன்டீஜர் வேல்யூவா இருந்ததுன்னா அப்போ கிவன் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராப்ளத்தில் என்னவா இருக்கும் அப்படின்னா தட் இஸ் பை மோட் கிடைக்கும் அப்போ லாம்டா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோடு லாம்டா -1 அப்படிங்கிறது அனதர் மோடு அப்போ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு டோட்டலாக 2 மோட் கிடைச்சிருக்கு இல்லையா அப்போ யூஸ்வலி நம்ம 2 மோட்ஸ் கிடைச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் பைனாமிலே நம்ம பார்த்துருப்போம் தட் இஸ் பை மோடல் அப்படின்னு சொல்லுவோம் தட் இஸ் பை மோட் ஓகேங்களா ஸோ லாம்டா அப்படிங்கிறது இன்டீஜரா இல்லாமல் இருந்தது ஸோ ஃப்ராக்ஷனலாக இருந்தது இஸ் நாட் ஆன் இன்டிஜர் இஸ் நாட் ஆன் இன்டிஜர் அப்படின்னா அப்போ லாம்டா அப்படிங்கிறதுல இதுலேருந்து நம்ம எடுத்துக்கூடியதாக இருக்கு ஃப்ராக்ஷனாக இருந்ததுன்னா அந்த மிக்சடு ஃப்ராக்ஷன்லேருந்து நம்ம இன்டீஜர் கிடைக்கும் இல்லையா அந்த இன்டீஜர் வேல்யூ மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம் அப்போ லாம்டா அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துப்போம் ஒன்லி ஒன் அந்த ரவுண்டட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அது ஒரே ஒரு மோட் தான் நமக்கு கிடைக்கும் தட் இஸ் ஒரே ஒரு மோட் கிடைக்கிறதுனால அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் தட் இஸ் யூனிமோட் அப்படின்னு சொல்லுவோம் தட் இஸ் யூனிமோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம மூமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ நம்ம ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ரிமார்க் அண்ட் ரிசல்ட்ஸ் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் மீன் அண்ட் வேரியன்ஸ் பார்த்தோம் மீனோட வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம் லாம்டா சொல்லுவோம் ஆல்ரெடி வேரியன்ஸோட வேல்யூ லாம்டா தான் அப்போ என்ன தெரியும் மீன் அண்ட் வேரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஸ் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம மோட் பார்த்தோம் மோட் என்ன இருக்கும் லாம்டாங்கிறது ஒரு இன்டீஜரா இருந்ததுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அந்த இன்டீஜரா இருந்ததுன்னா 2 மோட் கிடைக்கும் தட் இஸ் லாம்டா அப்படிங்கிறது ஒரு மோடா இருக்கும் லாம்டா -1ங்கிறது அனதர் மோடா இருக்கும் தட் இஸ் 2 மோட் கிடைச்சிருக்கு தட் இஸ் ஏ பை மோடுன்னு சொல்லிருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் லாம்டாங்கிறது நாட் இன்டீஜரா இருந்ததுன்னா சிங்கிள் மோட் தான் தட் இஸ் ஏ யூனிமோடுன்னு சொன்னோம் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம் தேர்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா மூமெண்ட்ஸ் தேர்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் மூமெண்ட்ஸில் பார்க்க போகிறோம் மூமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் μ1 அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா தட் இஸ் லாம்டா தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம் மீன் அப்படின்னு சொல்லலாம் இது மீனாக இருந்தது அப்படின்னா அப்போ therefore the μ1 என்ன ஆகிடும் இப்போ μ1 அப்படிங்கிறது 0 இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் μ2 வேல்யூ என்னவா இருக்கும் பாருங்க μ2 இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா இதை நம்ம என்ன சொல்லுவோம் இதிலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் μ2 கால்குலேட் பண்ணியாச்சு இதில் μ2 நம்ம μ2 கால்குலேட் பண்ணலாம் என்ன கிடைக்கும் தட் இஸ் μ2 வேல்யூ அகைன் என்ன கிடைக்கும் லாம்டா தட் இஸ் கால்டு இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் வேரியன்ஸ் சொல்லுவோம் இப்போ என்ன சொல்லுவோம் வேரியன்ஸ் சொல்லுவோம் நெக்ஸ்ட் தேர்ட் மொமெண்டம் μ3 இஸ் ஈக்குவல் டு லாம்டா கியூப் ப்ளஸ் 3 லாம்டா ப்ளஸ் லாம்டா ஓகேங்களா அப்போது again நமக்கு என்ன தெரியும் தேர்ட் மொமெண்டம் ஆர் μ3 அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ μ3 ஆல்சோ லாம்டா தான் நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் ஃபோர்த் மொமெண்டம் μ4 கால்குலேட் பண்ணலாம் μ4 வேல்யூ என்ன இருக்கும் லாம்டா 4 ப்ளஸ் 6 லாம்டா கியூப் ப்ளஸ் 7 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா ஓகேங்களா திஸ் இஸ் ஃபோர்த் மொமெண்டம் இதில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா that is called the next fourth momentum that is μ4 is equal to μ4 ஓட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் 3 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் μ2 μ2 எப்படி கால்குலேட் பண்ணணும் μ2 ஃபார்முலா தெரியும் இல்லையா μ2 is equal to
mu2 is equal to mu2 dash minus mu1 dash square. அப்போ இதில் இருந்து நான் என்ன பண்ண போகிறோம், mu1 ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். அப்போ இது லாம்டா ஸ்கொயர் கேன்சல், லாம்டா மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் mu3 dash எப்படி எழுத போகிறோம், mu3 எப்படி எழுத போகிறோம், mu3 is equal to mu3 dash minus, ஓகேங்களா, மைனஸ் 3 mu2 dash நெக்ஸ்ட் ப்ளஸ் mu1 dash ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ இதில் தான் டிவைட் பண்ணும்போது ரிசல்ட் கிடைக்கிறது. அதே மாதிரி தான் இது என்ன பண்ணுவோம் ஆக்சுவலி. ஸோ mu4 dash மைனஸ் அந்த ஃபார்முலா இது எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா இதோட ரிசல்ட்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம். 4th one, moments of the skewness and the kurtosis. Skewness நம்ம moments of the skewness-உம் kurtosis-உம் skewness and kurtosis. Skewness and kurtosis ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் β1 is equal to β1 ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம், β1 is equal to β1க்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா, β1க்கான ஃபார்முலா என்ன தெரியும், mu3 ஸ்கொயர் டிவைட் பை mu2 கியூபா. அப்போ mu3 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, mu3 அப்படிங்கிறது என்னது, லாம்டா ஸ்கொயர் டிவைட் பை mu2 ஓட வேல்யூ என்ன தெரியும், லாம்டா. அப்போ லாம்டா கியூப். அப்போ ஃபைனலாக என்ன ஆகிடும், லாம்டா ஸ்கொயர் நியூமரேட்டர் டேர்ம் நமக்கு என்ன ஆகிடும், இல்லை இருக்க ஸ்கொயரும் கியூப் கேன்சல் ஆகிடுமா, ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும், 1/λ. அப்போது β1ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு, லாம்டான்னு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு β2 இஸ் ஈக்குவல் டு β2ஓட ஃபார்முலா தெரியும் இல்லையா, தட் இஸ் mu4 டிவைட் பை mu2 ஸ்கொயர்னு எழுதலாம். தட் இஸ் mu4ஓட வேல்யூ என்ன, 3λ ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா டிவைட் பை நெக்ஸ்ட் mu2ஓட வேல்யூ தெரியும் இல்லையா, லாம்டா, தட் இஸ் லாம்டா ஸ்கொயர். இது அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுங்க பார்க்கலாம், டேர்ம்ஸ் என்ன வரும் பாருங்கள். அப்போது டேர்ம் என்ன பாருங்கள், லாம்டா ஸ்கொயர் லாம்டா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 இருக்கும், ப்ளஸ் ஆல்ரெடி என்ன இருக்கும் 1 டிவைட் பை லாம்டா தான் நமக்கு கிடைக்கும். இப்போ β2ஓட வேல்யூ நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நம்ம என்னலாம் காமா1 எழுதலாம் இல்லையா. ஸோ காமா1 அப்படிங்கிறது ஸ்கியூனஸ்க்கான ஃபார்முலா, காமா1 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் β1. அப்போ ரூட் ஆஃப் β1ஓட வேல்யூ நமக்கு தெரியலையா, 1 டிவைட் பை லாம்டா ரூட் ஆஃப். அப்போ 1 டிவைட் பை ரூட் லாம்டா அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம், ஸ்கியூனஸ்க்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் கர்டாசிஸ்க்கான ஃபார்முலா என்ன சொல்லலாம், தட் இஸ் காமா2 இஸ் ஈக்குவல் டு எழுதலாம் β2 மைனஸ் 3 எழுதலாம் இல்லையா, β2 மைனஸ் 3 எழுதலாம். இப்போ β2ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், β2ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், 3 ப்ளஸ் 1 டிவைட் பை லாம்டா மைனஸ் 3. ஓகேங்களா, ஸோ அப்போ டேர்ம் என்ன ஆகிடும், -3 + 3 நலிஃபை ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன வேல்யூ கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு, தட் இஸ் 1 டிவைட் பை லாம்டா, தட் இஸ் 1 டிவைட். அப்போ β1ம் γ2 ஈக்குவலாக இருக்குது வேல்யூஸ். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் நம்ம கர்டாசிஸ் ஸ்கியூனஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கர்வ் இஸ் ஆல்வேஸ் ஸ்கியூடாக தான் இருக்கும், சிமெட்ரிக்கலாக இருக்க சான்சஸே கிடையாது, இஸ் ஆல்வேஸ் ஸ்கியூடு. அப்போது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட கர்வ்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ பாய்சான் distribution is always skewed. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட கர்வ்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஆல்வேஸ் ஸ்கியூடாக தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆல்வேஸ் ஸ்கியூட். நெக்ஸ்ட் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் a moment generating function. So moment generating functions எப்படி இருக்கும் அப்படின்னா, that is moment generating function நம்ம எப்படி சிம்பிளாக சொல்லுவோம், mx of t which is equal to, so எப்படி எழுதலாம், e power lambda, பார்த்துக்கோங்க lambda into e power t minus 1, which is the moment generating functions. ஓகேங்களா, அடுத்தது about the origin. இது இப்போ about origin இருக்கும்போது moment generating function about the origin இருக்கும்போது என்ன எழுதலாம், mx of t is equal to e power lambda into e power
t minus 1 அப்படிங்கிறதா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா. about the origin, about மீனா இருந்ததுன்னா என்னவா இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கலாம். about the மீனா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் அதிலே about மீன் அந்த சிக்ஸ்த்லேயே பாருங்க மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லேயே about பாருங்க அகைன் இங்கே எழுதிடலாம் ஸ்பேஸ் இருக்கு. about origin இருந்தது about மீனா இருந்ததுன்னா இப்போ lambda is equal to that is x is equal to lambda of t. அப்போ டேர்ம் என்னென்ன மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் about இது மெயினாக இருந்தது அப்படின்னா that is e power lambda into e power t minus 1 minus t is about மீனாக இருக்கும். about மீன் ஓகேங்களா. ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் about origin அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கோங்க, about மீன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ டேர்ம் என்ன சொல்லுவோம், ஸோ mx of t is equal to e power lambda into e power lambda into e power t minus 1 அப்படிங்கிறது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். எப்போ அப்படின்னா அது about அது ஆரிஜினாக இருக்கும்போது சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் moment generating functions எழுதியாச்சு இல்லையா. next is 7th point, characteristic function. characteristic function. so Poisson distribution ஓட characteristic functions எப்படி இருக்கும் அப்படின்னா that is நம்ம characteristic function 5x of t is equal to ஓகேங்களா. ஸோ இது எப்படி எழுதலாம், e power lambda into e power it minus 1 அப்படின்னு தான் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாகவே நமக்கு i ஒரு காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ஸு மிங்கிள் ஆகிடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்லுவோம், e power lambda into e power it minus 1 அப்படிங்கிறது என்னது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 8th one, cumulative functions. cumulative function. So cumulative functions தெரியும் இல்லையா, that is kx of t. cumulative functions எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா, நம்ம இந்த டேர்மை லாகர்தமிக் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸோட லாகர்தமிக் டேர்ம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் cumulative சொல்லுவோம். log of e power lambda into e power t minus 1 அப்படிங்கிறது தான். ஸோ இதே நம்ம தெரியும் இல்லையா, log of e power anything value is anything. அப்போ இது எப்படி சொல்லலாம், ஆக்சுவலி இது என்ன எழுதலாம், e power இது ஆல்டர்னேட்டிவா e power lambda அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. நமக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருக்கோங்க, ரிசல்ட்ஸ் நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. log of e power x is equal to x அப்படிங்கிறது நமக்கு தெரியும். log of e power x is equal to x. so log of e power anything is anything value, that is இப்போ kx of t, that is a cumulative function ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், that is lambda into e power t minus 1 அப்படிங்கிறது என்னது cumulative functions சொல்லலாம் ஓகேங்களா. இப்போ cumulative functionsல நமக்கு வேல்யூ k1 k2 k3 அப்படிங்க சொல்லலாம். அப்போ k1 ஃபர்ஸ்ட் 4 cumulants k1 is equal to k2 is equal to k3 is equal to k4. 4 cumulantோட வேல்யூ என்னவா தான் இருக்கும், that is lambda தான். அப்போ therefore எத்தனை டேர்ம் நீங்கள் cumulant எடுத்தாலும் அதோட வேல்யூ என்ன சொல்லலாம், in general அப்போ kr is equal to lambda தான். kr is equal to k நீங்கள் குமுலண்ட்ல எந்த நீங்கள் ஆர்டர் ஆஃப் குமுலண்ட் எடுத்தாலும் அதோட வேல்யூ என்னவா தான் இருக்கும், உங்களுக்கு மீனோட வேல்யூ தான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் கேஆர் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், லாம்டாவாக தான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேங்களா. தட் இஸ் k1 k2 k3 k4 இதுதான் நம்ம ஆல்ரெடி 4 நம்ம மொமெண்ட்ஸ் தான் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ மொமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம 4 குமுலண்ட்டை மட்டும் நான் சொல்கிறதுனால இதை நான் சொல்லியிருக்கேன். ஜென்ரலாக இன் ஜென்ரல் எழுதுகிறப்பையும் நமக்கு என்ன தான் கிடைச்சிருக்கும், எகெயின் நமக்கு அதே டேர்ம் தான் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் சொல்ல புரிஞ்சுதா. தட் இஸ் cumulative functions. கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா தட் இஸ் மொமெண்ட் ஜெனரேட்டிக் ஃபார்மில் எழுதுறோம் இல்லையா, அதில் நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி ஒரு காம்ப்ளெக்ஸ் டேர்ம் சேர்த்துட்டோம்னா தட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிங் அபவுட் ஆரிஜின் ஒன்று இருக்குது, அபவுட் மீன் பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதுதான் ஸ்கியூனஸ் கர்டசிஸ். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் Poisson distribution is always skewed distributions, always a skewed distributions. Next point பார்க்கலாம். So next நம்ம பாயிண்ட் பார்க்க போகிறது 9th point, regression relation of the Poisson distributions.
regression relation. So Poisson distribution or regression relations எப்படி இருக்கும் அப்படின்னா that is p of x plus 1 which is equal to lambda divided by x plus 1 into p of x. இதுதான் regression relation ஓட form. ஓகேங்களா? Poisson distribution or regression relation ஓட form தெரிஞ்சுக்கோங்க. That is p of x plus 1 is equal to lambda divided by x plus 1 into p of x. இதே பாய்சன் பார்த்துருப்பீங்க, பாய்சன் ஆஸ் பைனாமியல் பார்த்துருப்பேன், பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிறப்ப அதிலே பார்த்துருப்பீங்க. இப்போ என்னது பி டிவைட் பை கியூ இன்ச்சு எழுதிருப்போம் இல்லையா? என் பாருங்கள் அதில் ஸோ என் மைனஸ் 1 டிவைட் பை என் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்னு அதில் பார்த்துருப்போம். இதில் லாம்டா டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெக்ரெஷன் ரிலேஷன்ஸ். நெக்ஸ்ட் 10th பாயிண்ட். If x and y are independent random variable இருந்ததுனா independent random variable x and y are independent random variable இருந்ததுனா இதுல இதோட sum of the Poisson அப்படிங்கிறப்போ is a Poisson ஆகும். sum of the Poisson distribution is a Poisson. For example நம்ம இதை எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, for example பார்த்துக்கோங்க, so sum of the Poisson distributions are, for example, x1 plus x2 follows p of x, that is x1 comma x2. So he is always பாருங்க x and y are independent random variable ஆகுதுன்னா இப்போ sum of the Poisson variable is a Poisson variable. sum of the Poisson variable is a Poisson variable. ஓகேங்களா? ரெண்டும் இண்டிபெண்டண்டா இருக்கும்போது sum of the Poisson variable is a Poisson தான் இருக்கும். ஓகேங்களா? sum of the Poisson variable is Poisson இருக்கும். ஓகேங்களா? இதை தான் சொன்னோம், sum of the Poisson variable it is a Poisson variable. But இதுவே difference of the Poisson variant x1 minus x2, sorry xy ன்னு சொல்லமா, for example x1 x2 ஆர் இண்டிபெண்டன்ட் எடுத்துக்கோங்க. x1 x2 தான் சொல்லியிருக்கோம். ஸோ x1 x2 சொல்லிட்டேன். டிஃப்ரென்ஸ் அப்போ கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? நாட் a Poisson variant, not a Poisson variant. difference is a not Poisson. difference of the Poisson variant is not an Poisson variant. not and Poisson variant. ஸோ சம் மட்டும் தான் சக்ஸஸ் ஆகும், டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது சக்சீட் ஆகாது. ஓகேங்களா? சம் அப்படிங்கிறது தான் நம்ம சக்சீட் ஆகும், டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கேனாட். இது வந்து நாட். ஓகேங்களா? சம்மு தான் உங்களுக்கு என்னது பாய்சன் வேரியட் ஆகும், சம் தான் சக்ஸஸ் ஆகும், டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நாட் சக்ஸஸ். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ்ங்கிறது பாய்சன் வேரியட்டாக இருக்கிறதுக்காக இருக்க சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு mean of the Poisson variance is not Poisson. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11th பாயிண்ட், mean of the Poisson variance is not a Poisson variance. ஸோ நம்ம சம் அப்படி ரெண்டு நம்ம எப்போ சம்ம சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான்.
ஸோ சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ sum of the Poisson variate is a Poisson variate அப்படின்னா எப்போ அப்படின்னா that is இண்டிபெண்டா இருக்கும்போது தான் இந்த கண்டிஷன்ஸ் ஹோல்ட் ஆகும். மேபி sum of the Poisson variate is a not a Poisson variate. ஓகே, sum of the Poisson variate is not a Poisson variate. எப்போ அப்படின்னா அது ரெண்டுமே நாட் இண்டிபெண்டா இருக்கும்போது. ஸோ எப்போ இண்டிபெண்டா இருக்கும்போது தான் இஸ் sum of the conditions exceed ஆகும். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் கண்டிஷன் என்ன, அதுக்கு நாட் எக்ஸிட் ஆகும். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் த Poisson variate is not a Poisson variate எப்போ அப்படின்னா ஸோ x1 x2 ஆர் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிளா இருக்கும்போது மட்டும்தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மீன் ஆஃப் த Poisson variate is a not a Poisson variate. மீன் ஆஃப் த Poisson variate is a not a Poisson variate. மீன் வந்து அது எக்ஸிட் ஆகாது. ஓகேங்களா. மீன் ஆஃப் த Poisson variate is not a Poisson variate. பாருங்க, சம்மும் டிஃபரன்ஸ் எப்போ சொல்றோம் அப்படின்னா அந்த ரெண்டு வேரியபிள் எப்படி இருக்கணும், உங்களுக்கு ரேண்டம் வேரியபிள் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா இண்டிபெண்டா இருக்கும்போது தான் இந்த ரெண்டு கண்டிஷன்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுதான் சொல்லியிருக்கோம். இண்டிபெண்டன்ட்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கண்டிஷனை சொல்லியிருக்கோம். இண்டிபெண்டா இருக்கும்போது சம் எக்ஸிட் ஆகும், ஸோ டிஃபரன்ஸ் எக்ஸிட் ஆகாது. நம்ம ஆல்ரெடி பைனாமியல் பார்த்தோம் இல்லையா. பைனாமியல்ல நம்ம என்ன பார்த்துறோம், இப்போ பைனாமியல்ல நம்ம எப்போ சம் எக்ஸிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதாவது கொடுத்துருக்க அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட டிகிரிஸ் மட்டும், டிகிரிஸ் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வேரி ஆனாலும் சக்சஸ் அப்படிங்கிறது சேமா இருக்கும்போது எக்ஸிட் ஆகும். அதாவது பி ஆஃப் n1, p அண்ட் பி ஆஃப் n2, b அப்படிங்கிறப்போ சம் ஆஃப் தி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும். பட் b of n1, p1 and b of n2, p2 அப்போ என்னது, ஸோ டிகிரிஸும் வேரி ஆகுது அண்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் சக்ஸஸும் வேரி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அதோட சம் அப்படிங்கிறது என்னது, நாட் எ பைனாமியல் அப்படிங்கிறது இப்போ நம்ம பைனாமியலை பார்த்துருப்போம். பட் பாய்சான் சொல்றப்ப என்ன ஆகும், உங்க பாய்சான் சொல்றப்ப ஏன்னா சிங்கிள் பேராமீட்டர் இல்லையா. ஸோ ரெண்டு சொல்றப்ப எப்படி இருக்கும், சம் வந்துங்கிறது எக்ஸிட் ஆகும், டிஃபரன்ஸ் அப்படி எக்ஸிட் ஆகாது. எப்போ அப்படின்னா இண்டிபெண்டா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இப்போ மீன் ஆஃப் த Poisson variate is not Poisson variate. ஓகேங்களா. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ரிசல்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம மீன் என்ன சொல்லியிருக்கோம், மீன் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், தட் இஸ் லாம்டா, வேரியன்ஸ் ஆல்சோ லாம்டா. அப்போ இருக்கக்கூடிய இந்த Poisson டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கக்கூடிய சிங்கிள் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ Poisson டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கிறதே ஒரே ஒரு சிங்கிள் பேராமீட்டர் தான், விச் இஸ் கால்டு லாம்டா தான் சொன்னோம். அதுதான் நான் சொல்லுவோம், அதுதான் அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட மீனும் அதுதான், வேரியன்ஸும் அதுதான் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். மோட் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். மோட் அப்படிங்கிறது லாம்டாவை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். இந்த லாம்டா அப்படிங்கிறது என்னது, இன்டிஜரா இருந்தது அப்படின்னா அப்ப என்ன கிடைக்கும், ரெண்டு மோட் கிடைச்சிருக்கும். தட் இஸ் லாம்டாங்கிறது ஒன் ஆஃப் த மோட், அதோட சப்ராக்ஷன் ஆஃப் த ஒன் டேர்ம், அதுல இருந்து நம்ம மோட்ல இருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், அனதர் டேர்மும் என்ன சொல்லுவோம், அனதர் மோடுன்னு சொல்லுவோம். அப்ப எத்தனை கிடைச்சிருக்கு, ஆக்சுவலி நமக்கு ரெண்டு மோட் கிடைச்சிருக்கு. லாம்டாங்கிறது இன்டிஜரா இருந்ததுன்னா எத்தனை மோட் கிடைக்கும், நமக்கு பை மோட் கிடைக்கும். லாம்டாங்கிறது நாட் இன்டிஜரா இருந்ததுன்னா ஸோ அந்த கிவன் த Poisson டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன இருக்கும், தட் இஸ் யூனி மோட் தான் நமக்கு கிடைக்கும். தட் இஸ் அ சிங்கிள் மோட், அது தட் இஸ் அ யூனி மோடுன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் மொமெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ மொமெண்ட்ஸ்லேருந்து பார்த்தோம், 4 மொமெண்ட்ஸ் பார்த்தோம்ல, 4 மொமெண்ட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் மொமெண்ட்ஸ்லேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், ஸ்கியூனஸ் கர்டாசிஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸ்கியூனஸும் கர்டாசிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் Poisson டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்வேஸ் என்ன சொல்லிட்டோம், ஸ்கியூடுன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, ஆல்வேஸ் ஸ்கியூடுன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் அந்த Poisson டிஸ்ட்ரிபியூஷனோட மொமெண்ட் ஜெனடிக் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னோம். mx of t is equal to e power lambda into e power t minus 1. அது எப்போ அப்படின்னா அபவுட் ஆரிஜினாக இருக்கும்போது ஏன் மீனாக இருந்தது, மீனோட வேல்யூ லாம்டாக்கு ஈக்குவல் x is equal mx is equal to lambda of t is equal to அதோட வேல்யூ என்னது, மீனாக இருந்தது அப்படின்னா அதோட ஃபார்முலா எப்படி சொல்லுவோம், e power lambda into e power t minus 1 minus t. இது அபவுட் அது மீனாக இருக்கும்போது சொன்னோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் சொன்னோம். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் என்ன சொன்னோம், ஸோ ஆல்ரெடி நம்ம மொமெண்ட் ஜெனடிக் ஃபங்க்ஷனோட ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இ பவர் லாம்டா இன்ட்டு இ பவர் டீக்கு பதிலாக நம்ம ஐடின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் குமுலன்னா பார்த்தோம். குமுலன் என்ன சொன்னோம், லாகர்தமிக் ஆஃப் என்ன சொன்னோம், லாகர்தமிக் ஆஃப் மொமெண்ட் ஜெனடிக் ஃபங்க்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு குமுலண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், தட் இஸ் லாம்டா இன்ட்டு இ பவர் டி மைனஸ் 1 அப்படிங்கிறத குமுலண்ட்டு சொன்னோம். ஸோ அதோட 4 குமுலண்ட்டோட வேல்யூ அப்படி தான் இருக்கும், சேமாக இருக்கும். தட் இஸ் மீனுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ இன் ஜென்ரலாக சொல்லும்போது என்ன சொல்லுவோம், அப்போ ஆக்சுவலி ஆர் வரைக்கும் குமுலண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணாலும் ஆர்த்து குமுலண்ட்டோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும், தட் இஸ் மீனாக தான் இருக்கும்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம், ரிக்ரெஷன் ரிலேஷன்ஸ் பற்றி சொன்னோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு Poisson டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் ரெண்டு வேரியபிள் எப்படி இருக்கணும், இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருந்தது அப்படின்னா சம் ஆஃப் த Poisson variate is Poisson சொல்லிட்டோம். டிஃபரன்ஸ் ஆஃப் த Poisson variate is not a Poisson variate சொல்லியிருப்போம். ஓகேங்களா. அதே மாதிரி அதே இண்டிபெண்டன்ட் கண்டிஷன் சொன்னோம். இண்டிபெண்டன்ட் இல்லாமல் சொல்லியிருந்தீங்க சம் ஆஃப் த Poisson variate is a
நாட் பாய்சன். இது நார்மலாக இருக்கும்போது மட்டும்தான். இண்டிபெண்டாக இருக்கும்போது தான் கண்டிஷன் ஹோல்ட் ஆகும். இஸ் பாய்சன் வேரியட்டி. சம் ஆஃப் த பாய்சன் வேரியட்டி எப்போ சொல்கிறோம் அப்படின்னா இஸ் ரேண்டம் வேரியபிள் இஸ் இண்டிபெண்டாக இருக்கும்போது தான். ஸோ நார்மலாக சம் அப்படிங்கிறது ஹோல்ட் ஆகாது. ஓகேங்களா? டிஃபரன்ஸும் அதே மாதிரி தான். again அதே டேர்ம் என்ன சொல்லுவோம், மீன் ஆஃப் த பாய்சன் வேரியட்டி இஸ் நாட் ஏ பாய்சன் வேரியட்டி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதோட ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ்னு பார்த்தோம். இது நம்ம முன்னாடி பாய்சன் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா? எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு? சிம்சன் பாய்சன் அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன், அதாவது ஃப்ரெஞ்சு மேத்தமெட்டிஷியன் தான் 1837 தான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணார். அது அப்படியே சிங்கிள் பேராமீட்டர் தான் நம்ம ஆல்ரெடி தெரியும். ரொம்ப வெரி வைல்டு யூஸ்டு பேராமீட்டர், வெரி ரேர் கேசஸ் தான் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொன்னோம். ஓகேங்களா? இதெல்லாமே பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட சம் டீட்டெயில்ஸாக பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸும் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பார்த்தோம், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் எப்படி கால்குலேட் பண்ணணும், வேரியன்ஸோட ஃபார்முலா, மொமெண்ட்ஸ் எப்படின்னா பார்த்தோம், அதோட ஸ்கியூனஸை பற்றி பார்த்தோம், கர்டாசிஸ் பார்த்தோம், அதோட கவ் என்ன டைப்பில் இருக்கும், ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும்னு சொல்கிறோம். ஸோ அதோட மொமெண்ட்ஸ் அண்ட் ரெடி ஃபங்க்ஷன்ஸ். இப்போ அதக்கூடிய நெக்ஸ்ட் இப்போ அந்த ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷனோட ஜென்ரல் அதை ரெக்ரன்சஸ் ஃபார்ம் பார்த்தோம். அதோட அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், ரீட் த ப்ராப்ளம். If the x is a Poisson variant, if x is the Poisson variant such that 2 into p of probability of the x is equal to 0 plus p of x is equal to 2 which is equal to 2 into probability of the x is equal to 1 to find the e of x. e of x நமக்கு தெரியும் இல்லையா? e of x என்ன சொல்லும், expectation of x. expectation of x என்ன சொல்லும், இந்த Poisson variable. ஓகேங்களா? பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் எக்ஸ்பெக்டட் வேல்யூ கால்குலேட். இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படிங்கிறது என்னது, எக்ஸ்பெக்டட் வேல்யூனாவே ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், மீன் அப்படின்னு சொல்லுவோம். மீன் வேல்யூ தான் நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ சொல்லுவோம். இப்போ பாய்சன் வேரியபிளில், பாய்சன் வேரியட்டில், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் நம்ம மீன் அப்படிங்கிறது நம்ம என்ன லெட்டரால் டிஃபைன் பண்ணோம், தட் இஸ் லாம்டா. அப்போ e of x அப்படிங்கிறது என்னது, லாம்டான்னு அர்த்தம். e of x அப்படிங்கிறது தட் இஸ் மீன்னு சொல்லலாம். இப்போ மீன் அப்படிங்கிறது நம்ம பாய்சன்ல நம்ம என்ன சொல்றோம், லாம்டான்னு சொல்றோம் இல்லையா? இப்போ லாம்டாவோட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். லாம்டாவோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ண போறோம். தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஓட வேல்யூ தான் இந்த கொடுத்திருக்க இந்த டேட்டால இருந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஸோ சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும் பார்க்கலாம். given the probability mass function of the Poisson distribution oda probability mass function oda value என்ன தெரியும், p of x is equal to probability mass function oda value என்ன சொல்லும், p of capital X is equal to small x which is equal to என்ன சொல்லலாம், e power minus lambda into lambda power x divided by x factorial. That is a formula for the Poisson distributions. So e power lambda into lambda power x divided by x factorial. இப்போ x அப்படிங்கிறது என்னவா இருக்கும், x அப்படிங்கிறது 0ல இருந்து 1 2 etc up to infinity term வரைக்கும் இருக்கும். இப்போ லாம்டாவோட வேல்யூ என்னவா தான் இருக்கும், must be a greater than 0வா இருக்கும். must be a greater than 0வா இருக்கும் அப்படிங்கறத நமக்கு ஃபார்முலா தெரியும், டிஸ்ட்ரிபியூஷன்ஸோட ஃபார்முலா. இப்போ இந்த டேட்டாஸ்ல இருந்து நம்ம ப்ராபபிலிட்டி டிரைவ் பண்ணலாம். எப்படி டிரைவ் பண்ண போறோம்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ 0 கொடுத்திருக்காங்க, பிளஸ் x ஓட வேல்யூ 2 கொடுத்திருக்காங்க. இது x ஓட 0ங்கிறது 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட வேல்யூ ஈக்குவல் டு திஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இந்த கொடுத்திருக்க இந்த டேட்டாஸ்ல இருந்து நம்ம என்னது மீனோட வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்ங்கறத பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 2 into p of capital X is equal to 0 plus p of x is equal to 2 னு கொடுத்திருக்காங்க, which is equal to 2 into p of x is equal to 1 அப்படிங்கிறது ஒரு டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தெரியும். ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 0 2 1 அப்படிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை நம்ம அந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் 2 into p of, அப்போ எக்ஸோட வேல்யூ 0 ரீப்ளேஸ் பண்ண என்ன டேர்ம் இருக்கும், e power minus lambda into lambda power x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 0, அப்போ x ஓட வேல்யூ 0 னு கொடுத்துக்கோங்க, 0 டிவைட் பை 0 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 2, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 2, x க்கு பதிலா 2 னு ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ என்ன டேர்ம் வரும், e power minus lambda into lambda power x ஓட வேல்யூ நம்ம என்ன கொடுத்திருக்கோம் 2 னு கொடுத்திருக்கோம், 2 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல்.
2 factorial எழுதியாச்சா which is equal to 2 into probability of x is equal to 1 p of x is equal to 1 அப்ப x ஓட வேல்யூ 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன டேர்ம் இருக்கும் e power minus lambda into lambda power x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்கோம் 1 கொடுத்திருக்கோம் that is 1 divided by 1 factorial நமக்கு factorial வேல்யூ எல்லாம் தெரியும் 0 factorial அப்படினா தெரியும் 1 ன்னு தெரியும் 2 factorial னா என்னது ஸ்டார்டிங்ல 1 ல இருந்து நம்ம 1 into 2 2 1 factorial வேல்யூ 1 ன்னு தெரியும் அத நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் so 2 into e power minus lambda anything power 0 is equal to 1 ன்னு தெரியும் 1 ஆல அத மல்டிபிள் பண்ணும்போது சேம் டைம் தான் கிடைக்கும் 1 ஆல அத டிவைட் பண்ணும்போது அதே டைம் தான் கிடைக்கும் சோ நம்ம டேர்ம்ஸ் அஃபெக்ட் ஆக போறதுல எழுதியாச்சு plus so அந்த டேர்ம் என்ன இருக்கு பாருங்க e power minus lambda into lambda square divided by 2 factorial value என்ன கொடுத்திருக்கோம் 2 ன்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா next 2 into e power minus lambda by lambda power 1 na that is lambda 1 factorial value என்னது 1 தான் 1 ஆல் டிவைட் பண்ணாலும் அதே டேர்ம் தான் இருக்கும் சோ சேஞ்சஸ் கிடையாது அப்படி எழுதி நோட் பண்ணியாச்சா ஓகேங்களா இப்போ ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான் பண்ண போறோம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் கொடுத்துடலாம் பாருங்க இப்போ எல்லா டேர்மும் என்ன டேர்ம்ஸ் காமனா இருக்கு பாருங்க e பவர் lambda இருக்கு பாருங்க இந்த சைடு என்ன இருக்கு e பவர் lambda இருக்கு இல்லையா e பவர் lambda-வ நம்ம காமனா அவுட் சைடு எடுத்துக்கோங்க e பவர் lambda வெளியிட போயிடுச்சு அப்படினா ரிமைனிங் இதுல என்ன டேர்ம் இருக்கு பாருங்க 2 இருக்கா 2 plus இந்த டேர்ம்ல e பவர் lambda போயிடுச்சு அப்படினா என்ன இருக்கும் ரிமைனிங் என்ன இருக்கும் உங்களுக்கு lambda square divided by 2 இருக்கு which is equal to இந்த சைடு என்ன இருக்கு பாருங்க e பவர் minus lambda வெளிய எடுத்து வச்சிட்டீங்க அப்படினா ரிமைனிங் என்ன இருக்கும் இதுல 2 lambda இருக்கா so are you clear எழுதியாச்சு இல்லையா நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம் அப்படினா சோ அந்த e பவர் lambda அப்படிங்கிறது ஆப்போசிட் சைடு கொண்டு வந்தா அப்படினா மல்டிபிள் இது வரும்போது டிவைட் ஆகும் இந்த டேர்ம் என்ன ஆகும் டோட்டலி கேன்சல் ஆகும் ஓகேங்களா ஃபர்தர் இருக்க டேர்ம் என்ன இருக்கு பாருங்க 2 plus lambda square divided by 2 which is equal to 2 lambda இருக்கு சோ LCM எடுத்துக்கலாம் 2 எடுத்துக்கோங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க 4 plus lambda square which is equal to 2 lambda ஆயிடும் இந்த 2 டிவைட் டேர்ம் ஆப்போசிட் பண்ணும்போது மல்டிபிள் ஆயிடும் அப்ப 4 plus lambda square plus 4 which is equal to 4 lambda ஆயிடும் which is equal to 4 lambda so the 4 lambda other side எடுத்துட்டு வரும்போது நெகட்டிவ் ஆயிடும் அப்ப ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் lambda square minus 4 lambda plus 4 equal to 0 ன்னு கிடைச்சிருக்கு இப்போ நமக்கு என்ன ஃபார்ம்ல கிடைச்சிருக்கு பாருங்க ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல கிடைச்சிருக்கா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல கிடைச்சிருக்கு சோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலாக்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும் இந்த given equationsக்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு பவர் என்ன இருக்கு 2 இருக்கா அப்ப எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும் அப்ப ஷூரா உங்களுக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும் அந்த 2 ரூட்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஃபேக்டரைஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம் ஃபேக்டரைசிங் ஃபார்முலா இருக்கு நமக்கு டைரக்டா ஷார்ட்கட் நம்ம சொல்லலாம் ஃபேக்டரைசிங் ஃபார்முலா மூலமாவும் கால்குலேட் பண்ணலாம் பட் ஷார்ட்கட் நான் சொல்றேன் பாருங்க சோ ஹையஸ்ட் கொடுத்திருக்க ஹையஸ்ட் பவர்ல இருந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல நம்ம எழுதியாச்சு இல்லையா சோ ஹையஸ்ட் பவரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 1 இருக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கு 4 இது ரெண்டு டேர்மையும் என்ன பண்ண மல்டிபிள் பண்ணிக்கிறோம் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம் 1 into 4 னா 4 ஆயிடுச்சு சோ லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு -4 சோ ரெண்டு டேர்மை மல்டிபிள் பண்ணும்போது 4 ன்னு கிடைக்கும் அதே ரெண்டு டேர்மை ஆட் பண்ணும்போது என்ன இருக்கும் ரெண்டு டேர்மை மல்டிபிள் பண்ணும்போது 4 கிடைக்கணும் அதே டேர்மை ஆட் பண்ணும்போது என்ன இருக்கணும் ஆட் பண்ணும்போது என்ன இருக்கணும் -4 கிடைக்கணும் அப்ப என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு 2 into 2 ன்னு இருக்கா 2 into 2 4 ரெண்டு ஆட் பண்ணி பார்க்கலாம் +4 கிடைச்சிருக்கு நம்ம -4 வரணும் இல்லையா இப்போ ரெண்டு டேர்முக்கு என்ன பண்ணணும் மைனஸ் கொடுத்து பார்க்கலாமா மைனஸ் கொடுத்து பார்க்கலாம் மைனஸ் இப்போ டேர்ம் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க இப்போ மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 2 into 2 4 மல்டிபிள் பண்ணா 4 கிடைச்சிருச்சு ஆட் பண்ணி பார்க்கலாம் -2 ரெண்டு சேம் சைனா இருக்கு அப்ப சம் பண்ணிக்கலாம் இப்போ -2 சம் பண்ணா என்ன இருக்கும் -4 கிடைச்சிருக்கு அப்ப 2 ரூட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 2 ரூட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு -2 இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 1 இருக்கு 1 ஆல் டிவைட் பண்ணா ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ இது என்ன எழுதலாம் lambda -2 into lambda -2 which is equal to 0 ன்னு எழுதலாம் அப்போ ரெண்டுமே என்னது lambda -2 the whole square எழுதலாம் is equal to 0 இப்படி எழுதலாம் இல்ல மேபி இது ரெண்டு டேர்ம் எப்படி எழுதினாலும் ஓகே தான் உங்களுக்கு அந்த டேர்மோட வேல்யூ என்னவா இருக்கு உங்களுக்கு lambdaவோட வேல்யூ என்ன as usual இப்போ மேபி இந்த டேர்ம் 0 ஆர் அந்த டேர்ம் 0 ன்னு எந்த டேர்ம் எடுத்தாலும் உங்களுக்கு வேல்யூ lambdaவோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு 2 ன்னு தான் நமக்கு கிடைச்சிருக்கும் lambdaவோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு 2 ன்னு தான் பாசிபிலிட்டிஸ் கிடைச்சிருக்கும் lambdaங்கிறது 2 அப்படினா நம்ம ஆல்ரெடி இனிஷியலாவே சொல்லிருப்போம் கொடுத்திருக்க அந்த ப்ராப்ளத்தோட என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க உங்களுக்கு find the mean அப்படி சொல்லிருக்காங்க அப்ப mean is equal to that is expectation of x is equal to
that is equal to lambda is equal to 2 தான். அப்போ மீன்னாலும் சரி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னாலும் சரி அந்த கொடுத்துருக்க பைனாமியல் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட சிம்பிள் நம்ம மீன் என்னன்னு சொல்லலாம் லாம்டான்னு சொல்கிறோம். இதோட வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் தட் இஸ் ஈக்குவல் டு 2 நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? ஸோ கொடுத்துருக்க அந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் இந்த கொடுத்துருக்க அந்த கிவன் டேட்டாவோட மீன் வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2ன்னு கால்குலேட் பண்ணிருக்கோம். அது கிளியர்? ஸோ கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட ஃபார்முலா தெரிஞ்சதுலேருந்து கொடுத்துருக்க அந்த டேட்டாஸ்லேருந்து நம்ம அந்த ப்ராப்ளத்தில் நம்ம வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணிடணும். அது மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் தான். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அங்கே ஆட் பண்ண டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. ஜஸ்ட் அந்த ஃபார்முலா இனிஷியலாக ஃபார்முலா தெரிஞ்சது நெக்ஸ்ட் அதை டிரைவ் பண்ணோம். கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ தான் லாம்டா. அந்த லாம்டாங்கிறது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வேல்யூ தட் இஸ் மீன் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ நம்ம ரிசல்ட் ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் தட் இஸ் 2ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம் முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் x is a Poisson variate, such that p of x is equal to 0, p of x is equal to 0 is equal to 0.5. Find the variance of x. Find the variance of the distributions கேட்டிருக்காங்க. அப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட வேரியன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட வேரியன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் தட் இஸ் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட நமக்கு என்ன தெரியணும் மீனும் வேரியன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ மீனோட வேல்யூ லாம்டா அப்படின்னா இப்போ வேரியன்ஸோட வேல்யூ என்னவா தான் இருக்கும் உங்களுக்கு லாம்டா தான் இருக்கும். ஓகேங்களா? மீனோட வேல்யூ லாம்டானா அப்போ வேரியன்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் லாம்டாவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ லாம்டாவோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க என்ன கால்குலேட் பண்ணுவோங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஆகிடும். சொல்யூஷன் இப்போ கொடுத்துருக்காது ஆக்சுவலி ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வேரியன்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுத்துருக்க டேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. p of x is equal to small x this is equal to e power minus lambda into lambda power x divided by x factorial. x அப்படிங்கிறது என்னவா இருக்கும் உங்களுக்கு which x is equal to 0 1 2 etc etc and lambda greater than 0 இருக்கணும். must be a positive இருக்கும். lambda must be a positive அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்கு நம்ம என்ன கேட்டிருக்காங்க வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் வேரியன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ் அப்படிங்கிறதா தட் இஸ் அதுதான் நம்ம வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் லாம்டா மீனுங்கிறத லாம்டா இதோட வேல்யூ என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். லாம்டாவோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது எந்த அளவுக்கு கால்குலேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்க ஒரு டேட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ p of x is equal to 0வா இருக்கும்போது இப்போ வேல்யூ என்னவா இருக்கும் தட் இஸ் வேல்யூ என்ன இருக்கும் 0.5ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார்முலாவில் எக்ஸோட வேல்யூ 0 நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போது டேர்ம் எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும் e பவர் மைனஸ் லாம்டா நெக்ஸ்ட் என்ன வரும் லாம்டா பவர் எக்ஸோட வேல்யூ 0 கொடுத்துலாமா 0 டிவைட் பை 0 ஃபேக்டோரியல் எக்ஸோட வேல்யூ 0 இல்லையா 0 ஃபேக்டோரியல் தட் இஸ் ஈக்குவல் டு 0.5. ஓகேங்களா? ஃபர்தராக நம்ம சப்ஸ்டிட் பண்ணி நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். e பவர் லாம்டானா e பவர் லாம்டா தான் e பவர் மைனஸ் லாம்டா இன்ட்டு e லாம்டா பவர் 0 anything பவர் 0 ஓட வேல்யூ என்ன தெரியும் anything பவர் 0 is equal to 1 தெரியும் 1 into லாம்டானா லாம்டா e பவர் லாம்டானா 1ஆல எந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணாலும் அதே டேர்ம் தான் இருக்கும். 0 ஃபேக்டோரியல் வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா 0 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன தெரியும் ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 0 ஆர் நம்ம என்ன சொல்ல 0 ஃபேக்டோரியல் இதோட வேல்யூ என்ன தெரியும் 1ன்னு தெரியும் நமக்கு. இதோட வேல்யூ நம்ம 1 ஃபேக்டோரியல் இப்போ இந்த டேர்மை 1ஆல் டிவைட் பண்ணாலும் மல்டிபிள் பண்ணால் இருக்கும் anything பவர் 0 is equal to 1 so 0 factorial value 1 தான். ஓகேவா? that is equal to என்ன கொடுத்திருக்காங்க that is equal to 0.5 5 நம்ம எழுதலாம் 1/2 எழுதலாம் இல்லையா 1/2 நம்ம எழுதிட்டோம். இப்போ therefore e power minus lambda is equal to 1/2 தெரியும். இப்போ நமக்கு லாம்டாவோட வேல்யூ மட்டும் தான் தேவை. ஓகேங்களா? லாம்டாவோட வேல்யூ மட்டும் தான் தேவை அப்படின்னா நம்ம எக்ஸ்போனன்ஷியல் நம்ம நெக்லெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நமக்கு ரிசல்ட்ஸ் ஒன்று தெரியும் இல்லையா ரிசல்ட்ஸ் உங்களுக்கு என்ன தெரியும் ரிசல்ட்ஸ் நோன் ரிசல்ட் என்ன தெரியும் log of e power x is equal to x அப்படிங்கிற ரிசல்ட்ஸ் தெரியும். நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும் e power log of e power x is equal to x ன்னு தெரியும் இல்லையா ஸோ e பவர்ல தான் இருக்கு நம்ம இந்த log போத் சைடு நம்ம என்ன பண்ணிக்கலாம் லாகர் தம்பிக்காக மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன டேர்ம் ஆகிடும் log of e power
மைனஸ் லாம்டா ஆகிடும். இப்போ நம்ம எந்த ப்ராசஸ் பண்ணாலும் ஈக்குவேஷனோட போத் சைடு பண்ணாதான் கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷனோட டேர்ம் அஃபெக்ட் ஆகாது. அப்போ இந்த சைடு லாகால மல்டிபிள் பண்ணிக்கலாமா? log of 1/2 log of 1/2. இப்போ டேர்ம் எழுதுங்க. log of e power anything is equal to anything. log of e power x is equal to x. அப்போ log of e power minus lambda ஓட வேல்யூ என்ன எழுதலாம்? மைனஸ் லாம்டான்னு எழுதலாமா? மைனஸ் லாம்டா. நெக்ஸ்ட் log of 1/2. இப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு பாருங்க. log of 1/2ங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம்? log of m by n க்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? log of m by n அப்படிங்கிறது என்னதுமா? ஸோ டிவைடட் மல்டிபிள் தான் அடிஷன் எழுதுவோம். log m into n அப்படின்னா என்ன எழுதுவோம்? log m plus log n எழுதுவோம். இங்க எப்படி இருக்கு? log m by n இருக்கு. அப்ப எப்படி எழுதுவோம்? log m minus log n எழுதலாம். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி பேசிஸ்ல எழுதுங்க பார்க்கலாம். அந்த டேர்ம் என்ன ஆயிடும்? log டிவைடர்ல இருக்கிறதுல கோஷன்ட் இருக்கிறதுனால log 1 minus log 2 log 1 minus log 2. ஓகேங்களா? இப்போ பாருங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூ எழுதலாம். மைனஸ் lambda which is equal to log 1 ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 0 ன்னு தெரியும். log 1 ஓட வேல்யூ என்ன தெரியும்? 0 ன்னு தெரியும். மைனஸ் log 2. so minus lambda is equal to minus log 2. but therefore lambda ஓட வேல்யூ என்ன வரும்? both side நெகட்டிவ் சைன் கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும்? lambda is equal to log 2. log 2 logarithmic table 2 ல கால்குலேட் பண்ணனும்னா வேல்யூ உங்களுக்கு டெசிமல்ல கிடைக்கும் இல்லையா? அதுதான் அதோட லாம்டா வேல்யூ அப்படி சொல்லிருக்காங்க. ஓகேவா? இப்போ லாம்டா வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்? that is log 2. சோ அப்ப கொடுத்திருக்க அந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த வேரியன்ஸோட வேல்யூ நம்ம சொல்லணும். இப்போ நமக்கு வேரியன்ஸோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? லாம்டாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணிருக்கோம். லாம்டா அப்படிங்கிறது என்ன சொல்லிருக்கோம்? that is மீனும் அதுதான், அந்த கொடுத்திருக்க டிஸ்ட்ரிபியூஷன் மீனும் அதுதான், வேரியன்ஸ் அதுதான் தெரியும். இப்போ therefore variance of x is equal to என்ன சொல்லலாம்? logarithmic of 2. that is a log 2 அப்படி சொல்லலாம். so variance ஓட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்? that is log 2. so given problem ஓட ரிசல்ட்ஸ் என்ன சொல்லிருக்கோம்? variance of x is equal to logarithmic of 2. that is log 2 அப்படி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். பாருங்க ப்ராப்ளம். if x is a Poisson variate such that p of x is equal to 0 and p of x is equal to 1 which is equal to k. இதோட ரெண்டோட வேல்யூ ஈக்குவல் and k அதோட வேல்யூ வந்து k ன்னு கொடுத்துட்டாங்க. then the value of k is, இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவல்னா அப்ப அதோட வேல்யூ எப்போ அது ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகே, ரெண்டு ஈக்குவல் சொல்லிட்டா அந்த ஈக்குவலோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? that is k is equal to 1. அப்போ எந்த பாயிண்ட்ல நமக்கு ஈக்குவல் அப்படிங்கறத அந்த பாயிண்ட தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, k ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ப்ராப்ளம் பார்க்கலாமா? இந்த क्वेश्चन previous year question தான். 2005 TRB ல கேட்ட question. 2005 TRB ல கேட்ட questions பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லா. சொல்யூஷன் நமக்கு previous problemsல பார்த்தோம்ல அதே பேஸ்ல தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்க மாதிரி தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அதே ப்ரொசீஜர், சேம் புரோட்டோகால் தான். இப்போ பாருங்க, क्वेश्चंस ஆல்ரெடி நமக்கு தெரியும். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூ தெரியும் இல்லையா? that is p of x is equal to x which is equal to e power minus lambda power x divided by x factorial. ஓகேங்களா? எழுதியாச்சா? இப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ டேர்ம் என்ன தெரியும்? இதில் என்ன தெரியும் உங்களுக்கு? ஆக்சுவலி எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கலாம்? 0 1 2 எக்ஸெட்ரா இருக்கும். இப்போ லாம்டா வேல்யூ என்ன? must be greater than 0வா இருக்கும், must be a பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? p of x is equal to 0 and p of x is equal to 1. இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க? k ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப k ஓட வேல்யூ என்னங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. p of x ஓட வேல்யூ 0 ன்னு ரீப்ளேஸ் பண்ண பார்க்கலாம் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ஸ்ல. இப்ப டேர்ம் என்ன இருக்கும்? e பவர் மைனஸ் லாம்டா. அப்ப என்ன வரும்? லாம்டா பவர் 0 டிவைட் பை 0 ஃபேக்டோரியல் which is equal to, again 1 ரீப்ளேஸ் பண்ணுங்க பார்க்கலாம். e பவர் மைனஸ் லாம்டா பவர் 1 டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் which is equal to k ன்னு சொல்லிட்டோம். this is equal to k. so இதை நாம என்ன பண்ண போறோம்னா சிம்பிளை பண்ணிக்கலாம். எப்படி சிம்பிளை பண்ண போறோம்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டு இருக்கிறத மட்டும் வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். e பவர் மைனஸ் லாம்டா. ஸோ எனிதிங் பவர் 0 is equal to என்ன சொல்லுவோம்? that is equal to 1 டிவைட் பை, ஸோ 0 ஃபேக்டரோட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? which is equal to e பவர் மைனஸ் லாம்டா இன்ட்டு லாம்டா பவர் 1 that is a லாம்டா சொல்லலாம் divided by, that is 1 factorial value, that is 1 factorial value 1 தான். ஓகேங்களா?
which is equal to k ன்னு சொல்லிட்டாங்க which is equal to k which is equal to k இப்போ நமக்கு லாம்டாவோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா கேவோட வேல்யூ பாருங்க இந்த ரெண்டு டேர்ம்லையும் பாருங்க இது சிம்பிளி பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எடுத்துக்கிறேன் எடுத்துக்கோங்க பார்க்கலாம் அப்போ என்ன டேர்ம் இருக்கும் 1 into e power lambda e power lambda e power lambda நம்ம 1 ஆல் டிவைட் பண்ணால் அதே டேர்ம் தான் இருக்கும் e minus lambda which is equal to என்ன டேர்ம் இருக்குங்க பாருங்க e power minus lambda into lambda கிடைச்சிருக்கு ஓகேங்களா இந்த டேர்மோட வேல்யூ நம்ம இஸ் ஈக்குவல் டு கேன்னு சொல்லிட்டோம் இஸ் ஈக்குவல் டு கேன்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் லாம்டாவோட வேல்யூ தெரிஞ்சுட்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேர்மில் இருக்கு இல்லையா இப்போ இதில் லாம்டாவோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் பாருங்க விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இஸ் ஈக்குவல் டு இ பவர் லாம்டா அதை சைடு வரும்போது என்னாகும் இ பவர் மைனஸ் லாம்டா டிவைட் பை இ பவர் மைனஸ் லாம்டா ரெண்டும் சேமாக இருக்கா டிவைட் ஆகிடுமா அப்போ டேர்ம் என்ன ஆகிடும் சேமாக இருக்கு கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா கேன்சல் ஆகிடுச்சு இப்போ டேர்ம் லாம்டாவோட வேல்யூ என்ன ஆகிடும் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1 ஆகிடும் லாம்டாவோட வேல்யூ என்ன ஆகிடும் 1ன்னு கிடைச்சிருக்கு உங்களுக்கு இப்போ லாம்டாவோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு பாருங்க லாம்டாவோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டா என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு ரிசல்ட்டில் இப்போ லாம்டாவோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் இ பவர் மைனஸ் லாம்டா இட்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் லாம்டா இன்ட்டு 1 ஓகேவா விச் இஸ் ஈக்குவல் டு கேன்னு கிடைச்சிருக்குமா அப்போ லாம்டாக்கு பதில் அங்கேயும் 1 கொடுத்தா என்ன கிடைக்கும் இங்கேயும் 1 இருக்கும் அகெயின் இங்கேயும் 1 இருக்கும் அப்போ டேர்ம் என்ன வரும் இ பவர் மைனஸ் 1 equal to e power minus 1 இதுதான் is equal to k அப்போ therefore k is equal to என்ன இல்லைனா e power minus 1 அப்போ k ஓட வேல்யூ தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ k ஓட வேல்யூ என்னங்கிறது சொல்லியிருக்கோம் e power 1 ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன்ஸில் e power 1ன்னு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் இப்போ வேறு எப்படி கொடுத்துக்கலாம் k is equal to 1 by eன்னு கேட்டாலும் ஓகே தான் 1 by eன்னு கேட்டிருப்பாங்க கேங்கிறது என்னது 1 by eன்னு கூட ஆப்ஷன் இருக்கும் e அப்படின்னா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் e அப்படிங்கிறது இஸ் a mathematical constant e அப்படிங்கிறது 1 by e சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ ஈங்கிறது என்ன அப்படின்னா இஸ் a mathematical constant e அப்படிங்கிறது என்னது e அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம் இஸ் a mathematical constant சொல்லலாம் அதை mathematical constants ஆர் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா Euler's number சொல்லலாம் that is your Euler's number or constant சொல்லலாம் Euler's number or constant சொல்லலாம் Euler's numbers or Euler constants அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா தட் இஸ் e அப்படியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்போ e ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா தட் இஸ் e இஸ் ஈக்குவல் டு e ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 2.718 அப்ராக்சிமேட்டடாக நம்ம என்ன சொல்லலாம் e ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் தட் இஸ் e இஸ் ஈக்குவல் என்ன சொல்லலாம் 2.718 அப்ராக்சிமேட்டடாக e ஓட வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம் அப்ராக்சிமேட்டடாக e ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 2.718 ஆப்ஷன்ஸ்ல k ஓட வேல்யூ என்னது e இன்வர்ஸ்னு கேட்கலாம் ஆர் 1 by e ன்னு கேட்கலாம் ஆல்டர்னேட்டிவ் என்ன கேட்கலாம் 2.718 இருந்தாலும் அதை சூஸ் பண்ணிடுங்க அப்போ ஆன்சர்ஸ்ல நீங்க எந்த ஆன்சர்ஸ் இருந்தாலும் சூஸ் பண்ணலாம் e ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட் தட் இஸ் 2.718 ன்னு இருக்கலாம் ஆர் 1 by e ன்னு இருக்கலாம் 1 by e ன்னு இருக்கலாம் ஓகே e பவர் இன்வர்ஸ் வேற எப்படி மேத்தமெட்டிக்கல் இன்வர்ஸ் இதோட லிமிட்டிங் கேசஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸோ இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஈக்கு ஈக்குவலாக சொல்லணும் 1 + 1 divided by n the whole power n இப்போ எப்போ அப்படின்னா இதோட லிமிட்டிங் கேசஸ் எப்போ அப்படின்னா தட் இஸ் லிமிட்டிங் கேசஸ் ஆஃப் n tends to infinity n-க்கு அப்ரோச் ஆகும்போது ஓகேங்களா n-க்கு அப்ரோச் ஆகும்போது 1 + 1 by n the whole power n-ஓட வேல்யூ என்னவா இருக்கும் e-ஆ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ லிமிட்டிங் கேசஸ் பாருங்க limit n tends to infinity 1 + 1 by n the whole power n ஓட வேல்யூ என்னவா இருக்கும் e-ஆ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதோட வேல்யூ என்னது லிமிட்டிங் கேசஸ்ல இதை நம்ம சொல்லுவோம் இந்த லிமிட்டிங் கேசஸ்ல நம்ம சொல்லுவோம் காம்ப்ளெக்ஸ்ல பார்க்குறப்போ டெப்த்தாக பார்க்கலாம் காம்ப்ளெக்ஸ்ல நம்ம அதை யூஸ் பண்ண வைக்க போகிறோம் ஓகேங்களா பட் நமக்கு இப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும் இதில் e ஓட வேல்யூ k ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க கால்குலேட் பண்ணது k ஓட வேல்யூ தான் இப்போ k ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் ஸோ e இன்வர்ஸ் தட் இஸ் 1 by e நம்ம சொல்லலாம் இப்போ ஆப்ஷன்ஸ்ல e இன்வர்ஸ் இருக்கு e பவர் -1 இருக்கான்னு பாருங்க இல்லை அப்படின்னா 1 by e டேர்ம் இருக்கான்னு பாருங்க அதுவும் இல்லை அப்படின்னா ஆன்சர் என்ன கொடுத்துருக்கலாம் அதோட அப்ராக்சிமேட்டட் வேல்யூ கொடுத்துருக்கலாம் தட் இஸ் 2 power 118 ன்னு கேட்கலாம் 2 power 718 ன்னு கேட்கலாம் இல்லை அப்படி இல்லைன்னா அப்படின்னா வேர்டாக கொடுத்துருக்கு அப்படின்னா Euler's numbers Euler கான்ஸ்டன்ட்னாலும் Euler கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட்னாலும் e ஓட வேல்யூ தான் நம்ம நோட்டேட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது ப்ரீவியஸ் இயர் 2005 TRBல கேட்ட கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க வெரி சிம்பிள் தான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில்
if x is a Poisson variant such that expectation of x square is equal to 30, then the variance of x is, பார்த்துக்கோங்க பாய்சான் வேரியட் கொடுத்துருக்காங்க, அதில் கொடுத்துருக்க ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் என்னது மீன் ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. மீன் ஸ்கொயரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 13 கொடுத்துருக்காங்க. தென் தி வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2006 டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, 2006 டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஆன்சர் பண்ணலாமா? ஸோ சொல்யூஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும், given the Poisson distribution, Poisson variant அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ Poisson variantல நமக்கு மீன் அண்ட் வேரியன்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ மீன் அண்ட் வேரியன்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும் உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இதே பைனாமியலாக இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு எது கிரேட்டராக இருக்கும்? மீன் இஸ் கிரேட்டராக இருக்கும். மீன் கிரேட்டர் தென் வேரியன்ஸா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கேட்டிருக்கிறது பாய்சான் வேரியன்ட். பாய்சான் வேரியன்ட்ல எப்படி இருக்கு உங்களுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆர் ஈக்குவல். மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ பாராமீட்டர் தெரியும், பாய்சானுக்கான பாராமீட்டர் தெரியும், லாம்டான்னு தெரியும். ஸோ அப்போ நம்ம எழுதி நமக்கு டேட்டாஸ் தெரியும் கொடுத்துருக்கிறதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? மீன் இஸ் ஈக்குவல் டு வேரியன்ஸ். ஸோ மீன் அண்ட் வேரியன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? தட் இஸ் லாம்டா அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வேரியன்ஸ் நம்ம என்னது லாம்டாவோட வேல்யூ என்னன்றது நம்ம கால்குலேட் பண்ணா போதுமானது. வேரியன்ஸோட வேல்யூ அப்படின்னா லாம்டாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணா போதுமானது. ஆனால் டேட்டாஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஹியர் த டேட்டா என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க? ஹியர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சுவலி that is mu2 dash அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் that is mu2 dash அப்படின்னு சொல்லுவோம். இது mu2 dash அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம வேரியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன தெரியும்? ஆக்சுவலி வேரியன்ஸ் மொமெண்ட்ஸ் சொல்றப்போ mu2 dash சொல்லுவோம், வேரியன்ஸ் சொல்றப்போ என்ன சொல்லுவோம்? mu2 சொல்லுவோம். ஓகேங்களா? வேரியன்ஸ் சொல்லுவோம். இப்போ mu2 that is equal to expectation of x square that is equal to என்ன கொடுத்துருக்காங்க? 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So given the data. So நமக்கு வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லும் தெரியும் ஃபார்முலா? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் நமக்கு வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. இது நம்ம ஜெனரல் ஃபார்மேட். இதே மொமெண்ட்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்ல? மொமெண்ட்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் mu2 is equal to mu2 dash minus mu1 dash the square. இதுதான் நமக்கு ஆல்ரெடி தெரியும் மொமெண்ட்ஸ்க்கான ஃபார்முலா mu2ங்கிறது என்ன நமக்கு என்ன தெரியும்? வேரியன்ஸ். நம்ம என்ன தெரியும்? mu2 அப்படிங்கிறது என்ன தெரியும்? வேரியன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? வேரியன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? mu2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், mu2ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஒரு டைம் ப்ராப்ளம் நடத்துறப்பையும் ஸோ மொமெண்ட்ஸோட ஃபார்முலாவை கம்பேர் பண்ணி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த டாபிக்லாம் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு மறக்காது, ரிமெம்பர் பண்ணிட்டே இருக்கும்னு அர்த்தம். எதுக்கு நம்ம வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபார்முலா தெரிஞ்சு டேரக்டா சப்ஸ்டிட் பண்ணலாம். இது எதுக்கு மொமெண்ட்ஸ் ஃபார்முலா சொல்லணுமா அப்படிங்கறத கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ரீகால் பண்றதுக்காக தான் அகைன் இந்த ஃபார்முலாலாம் ஒன்ஸ் நான் ரீகால் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க எந்த டாபிக்கும் நீங்க படிச்சோடனே அப்படியே விட்டுற வேண்டாம். ஸோ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் ஃபர்தரா படிக்கக்கூடிய டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் டாபிக்ஸோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன பண்ண முடியும்? அதை அகைன் நீங்க என்ன பண்ண முடியும்? ரீகால் பண்ணிட்டே இருக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு டாபிக் படிச்சீங்க அப்படின்னா அகைன் நெக்ஸ்ட் டாபிக் மூவ் ஆன் ஆகும்போது ப்ரீவியஸ் டாபிக்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம், ப்ரீவியஸ் டாபிக்ல இருந்து நம்ம இந்த டாபிக் எப்படி நம்ம சிங்க் பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம அந்த டாபிக்ல இருந்து இந்த டாபிக் ஏதாவது காமனான திங்ஸ் ஏதாவது இருக்கா, இல்ல அதுல இருந்து டோட்டலா டிவியேட் ஆகுதா, ஸோ இதுல இருந்து அந்த அதக்கூடிய நோட் இன்ட் பாயிண்ட்ல இந்த இதுக்கு இன்ட் பாயிண்ட் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க திரும்ப யூஸ் பண்ணிட்டு யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது அந்த கான்செப்ட் எப்பவுமே உங்களுக்கு மறக்காது. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மொமெண்ட்ஸோட ஃபார்முலாஸ் ரீகால் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா மொமெண்ட்ஸோட ஃபார்முலாஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் தம் எப்படி இருக்கும் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மீன் அண்ட் வேரியன்ஸோட வேல்யூ. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்ன தெரியும்? தட் இஸ் மீன். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் இதை தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியும்? தட் இஸ் மீன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதா மீன் தெரியும், மீன் அப்படிங்கிறதா லாம்டா தெரியும். இப்போ நம்ம வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் ஃபார்முலா கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ வேரியன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? வேரியன்ஸ் அப்படிங்கிறது என்னது? லாம்டா சொல்லுவோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது மீன் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லுவோம்? லாம்டா தான் சொல்லுவோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா?
ஸோ வேரியன்ஸ் அப்படி தட் இஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம் லாம்டான்னு எடுத்துக்கிட்டோம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் மீன் சொல்லிக்கோ. மீனை தான் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் லாம்டா எடுத்துக்கிட்டோம் இல்லையா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தட் இஸ் லாம்டா ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம். That is lambda square. So again in the minus lambda square other side வரும்போது என்ன ஆகும் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிடும். That is lambda square plus lambda which is equal to expectation of x square. That is expectation of x square சொல்லலாம். lambda பாருங்க lambda காமனா வெளிய எடுத்துட்டோம்னா lambda plus 1 ஆகும். expectation of x அப்படிங்கறது நமக்கு வேல்யூ கொடுத்திருக்க expectation of x square ஓட வேல்யூ நமக்கு given ப்ராப்ளத்துல இருக்கு 13 இருக்கு. So 13 இருக்கு. So consecutive number அடுத்த நம்பருக்கு lambda plus lambda plus 1 இருக்கு. So எந்த two numbers lambda and lambda ஓட நான் ஆட் பண்ணிக்கிறோம் consecutive number இருக்கு. consecutive number அப்படினா எனக்கு தெரியும் இல்லையா. So consecutive number இருக்கு which value is equal to 30. So ரெண்டு நம்பர்ஸ் மல்டிபிள் அடுத்தடுத்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது எப்போ உங்களுக்கு 30 கிடைக்கும். உங்களுக்கு எப்போ 30 கிடைக்கும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ நம்ம எப்போ 30 கிடைக்கும் பாருங்க. ஸோ 30 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பாருங்க 6 into 5 are 30 and 5 into 6 are 30 தான் சொல்லுவோம். வேற ஏதாவது 30 ஸோ 2 into 15 13 சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நமக்கு பாசிபிலிட்டிஸ் கான்செக்யூட்டிவ் நம்பராக எது இருக்குது பாருங்க 5 6 தான் அப்படிங்கிறத ஃபார்மேட்டில் தான் நமக்கு 5 6 அப்படிங்கிறது தான் கான்செக்யூட்டிவ் நம்பராக இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண எப்படி எழுதலாம் இது ஆக்சுவலி இது எப்படி எழுதுவோம் 30 அப்படிங்கிறது 5 into 6 எழுதலாமா. இதை அகைன் என்ன பண்ண போகிறோம் lambda into lambda plus 1. So இந்த ஃபார்முலாக்கு பாருங்க lambdaக்கு பதிலா 5 இருக்கா. So அதோட நெக்ஸ்ட் ஒரு நம்பர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அதோட ஒரு நம்பர் ஆட் பண்ணும்போது 6 கிடைச்சிருக்கா 6 கிடைச்சிருக்கு. அப்ப therefore கொடுத்திருக்க ப்ராப்ளத்தோட லாம்டாவோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம் lambda is equal to 30. lambda is equal to 30. very clear lambda is equal to 5. lambda is equal to 5. So இந்த ப்ராப்ளம் இப்படி சிம்பிளா சொல்லலாம். நீங்க இல்ல நீங்க இந்த ஃபார்மேட் நமக்கு தேவையில்லை நீங்க ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்முலா சொல்லணும் அப்படி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாவோ கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் பாருங்க. இந்த டேர்ம் இருக்கு இல்லையா again இதுல இருந்து பாருங்க இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா that is lambda square plus lambda இந்த 30 இருக்கு இல்லையா again அத அதர் சைடு வரும்போது -30 ஆயிடும் which is equal to 0. So ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் கிடைச்சிருக்கு இல்லையா given equation வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் இருக்கு. So two numbers இது first coefficient 1 இருக்கு இங்க 30th இருக்கு -30. So மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் -30. So சம் பண்ணும்போது என்ன இருக்கும் 1 இருக்கும். எந்த two numbers மல்டிபிள் பண்ணும்போது 30 கிடைக்கும் அதே two numbers ஆட் பண்ணும்போது என்ன இருக்கும் உங்களுக்கு. So மல்டிபிள் பண்ணும்போது 30 ஆட் பண்ணும்போது என்ன இருக்கும் உங்களுக்கு வரும் மல்டிபிள் பண்ணும்போது 30 ஆ இருக்கணும் ஆட் பண்ணும்போது என்னவா இருக்கணும் 1 ஆ இருக்கணும். என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு நமக்கு தெரியும் இல்லையா. So 5 6 are 30 5 6 are 30 ஓகேங்களா. ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு ரெண்டுக்கும் நெகட்டிவ் டேர்ம்ஸ் போடும்போது தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு நெகட்டிவ் டேர்ம் பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன டேர்ம் இருக்கு உங்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிவைடட் நீங்க பாருங்க எக்ஸாம்பிள் ரெண்டுக்கும் நெகட்டிவ் போடும்போது 30 வரதுக்கு ரெண்டுமே பாசிட்டிவ் ஆயிடும். எந்த டேர்முக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க டேர்ம் என்ன பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா அப்படின்னா மினிமம் நம்பர்ஸ்க்கு மைனஸ் போடுங்க அப்போ மைனஸ். ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 into 6 30 ஓகேங்களா. ஸோ -5 + 6 that is +1 ஓகேங்களா. that is a +1. இதை நம்ம எப்படி சொல்லுவோம் ஆக்சுவலி lambda plus பாருங்க இந்த டேர்ம் எழுத போறோம் lambda -5 again into lambda plus 6 is equal to 0 எழுதலாம் இல்லையா. அப்போ ரெண்டும் நேராக இது 0வா இருக்கலாம் அனதர் அது 0வா இருக்கலாம். ஸோ அப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகிடும் லாம்டாவோட வேல்யூ என்ன ஆகிடும் +5 ஆகிடும். அங்கே லாம்டாவோட வேல்யூ என்னவா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு -6. எப்போ நம்ம எழுதுறப்ப என்ன சொல்லி மஸ்ட் கண்டிஷன்ஸ் லாம்டா நமக்கு கண்டிஷன்ஸ் தெரியும் இல்லையா இஸ் லாம்டா இஸ் கிரேட்டர் 0வா இருக்கும் அப்படின்றப்போ we choose the 5 சூஸ் பண்றோம் ஓகேங்களா. 5 சூஸ் பண்ணனா அப்ப லாம்டாவோட வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சிடும் ஈஸியா 5 தெரிஞ்சிடும். நீங்க ஈஸியா இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல இது டிஃபிகல்ட்டா இருக்கு நாங்க ஃபேக்டரைஸ் தான் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ நீங்க லாம்டா இஸ் ஈக்குவல் என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் 5. நமக்கு என்ன क्वेश्चनல கேட்டிருந்தாங்க क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க சோ வேரியன்ஸ் சொல்லிருக்கோம். சோ எந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல பாய்சான் வேரியன்ட்ல தான். அப்போ பாய்சான் வேரியன்ட்ல வேரியன்ஸோட வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம் லாம்டா தான் சொல்லுவோம்ல. therefore variance is equal to 5. therefore variance of the Poisson
டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ வேரியன்ஸோட வேல்யூ என்ன 5 தான் கிடைக்கும். இதே கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்கலாம், மீன்னு கேட்டிருந்தாலும் 5 தான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்போம், √5 சொல்லியிருப்பீங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருந்தா √5 சொல்லியிருப்பீங்க. ஸோ மொமெண்ட்ஸில் கேட்டிருந்தா ஃபர்ஸ்ட் 3 மொமெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ஸ் தான் 5 தான், செகண்ட் மொமெண்ட் 5 தான், தேர்ட் மொமெண்ட் 5 தான் ஆக்சுவலி சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ ஃபோர்த் மொமெண்ட் மட்டும் தான் நீங்கள் வேரி ஆகிட்டே இருக்கும். சொல்ல புரியுதா இல்லையா. இப்போ வேரியன்ஸோட வேல்யூ 5 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நீங்கள் ஃபேக்டரைசிங் ஃபாலோ பண்ண முடியுதுன்னா ஃபேக்டரைஸ் கால்குலேட் பண்ணுங்க. இல்லை இது டேரெக்டாகவே சிம்பிளை பண்ண முடிஞ்சு, இது இந்த லாஜிக்கலாக இது சொல்ல முடியும் அப்படின்னா இது நீங்கள் எது பெட்டராக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எடுக்கிறப்போ நீங்கள் எந்த வேல்யூ சூட்டபிளாக இருக்குன்றத இந்த கண்டிஷன்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. லாம்டா இஸ் கிரேட்டர் தென் 0. லாம்டாவோட வேல்யூ எப்படி மஸ்ட் பி பாசிட்டிவாக இருக்கணுங்கிறதுனால வி சூஸ் இந்த 5 வேல்யூ. ஸோ பாசிட்டிவ் வேல்யூவாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேங்களா. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் 2006 கேட்ட கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த டைப்பில் தான் கொஸ்டின்ஸ் நமக்கு அதிகமாக ரைஸ் ஆகிட்டு. அது கிளியர்? ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.